ஹாய், கவலையே படாதீங்க. இந்த உலகத்தில் மனுஷன் ஏத்திரமா ரொம்ப கவலைப்படுறான். அவனுக்கு அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறது, இல்லைன்னா எப்படி சொல்லலாம், எதிர்காலத்தில் என்ன பண்ண போகிறேன், நம்ம சாப்பிட்ணுமே, இல்லை தங்கணும், கொடுத்துக்க ட்ரெஸ்ஸு வேணும், இப்படி தன்னுடைய தேவைன்னு இருக்குதுல்ல, அன்றாட தேவை. கண்டிப்பாக தேவை தான், அது இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அதுக்காக தான் அவன் கஷ்டப்படுறான். ஏன், அவனுக்கு அதில் ஒரு குறை வரும் பொழுது அவனுக்கு அது பிரச்சனையாக மாறிடுது. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் உங்களையும் என்னை உருவாக்குன கடவுள் சொல்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆசிரியர் யாருன்னா இயேசு தான். ஏன்னா அவர் தான் வாழ்க்கைக்கான வழியை அவ்வளோ அருமையாக சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் சந்தேகம் எதுனா பைபிள் படித்து பாருங்கள். அதில் வாழ்க்கைன்னா என்ன, எப்படி வாழணும், வெற்றியாக சந்தோஷமாக எப்படி வாழணும் எல்லாத்தையும் தெளிவாக எழுதி வச்சுருக்காரு, தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு. சரி, இப்போ அவர் என்னமா சொல்கிறாரு, ஒருத்தன் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சேர்த்து சொத்து வச்சு சம்பாதிச்சு பணமாசெல்லாம் வச்சுருந்தான். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு ஏதாவது ஒரு நாய் இறந்த அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அவன் சொத்துலாம் எங்கே போகும், அவன் சந்ததிக்கு போயிடும். ஆனால் இவன் வாழ்க்கை போயிடுச்சே. இவன் என்ன பண்ணான், தான் வாழ்க்கையே அனுபவிக்காமல் எந்த விதமான சந்தோஷத்தையும் பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான், சம்பாதிக்கிறான், சேர்த்து வைக்கிறான், எல்லாமே பண்ணுறான். நான் சாப்பிட்ணும், என் குடும்பம் சாப்பிட்ணும், எதிர்காலம் சாப்பிட்ணும், இப்படியே ஓடுறான் வேலை பார்க்குறான். ஆனால் இவன் எந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலை. அது மட்டும் கிடையாது, பணத்தை சேர்க்கணுங்கிற ஆசையும் வந்துடுது. இப்படியே ஓடி ஓடி ஆரம்பத்தில் தன்னுடைய தேவைக்காக ஆரம்பித்தவன் போக 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 அது என்ன ஆகுதுன்னா, அப்படியே ஒரு பணத்து மேலே ஆசை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும், அநியாயமாக கூட சேர்க்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு போயிடுறான். எல்லாரும் அப்படி இல்லை, ஆனால் அதிகமாக அப்படி போயிடுறாங்க. ஆரம்பிக்கும் போது பாருங்களேன், ஒருத்தங்க வேலைக்கு போகிறாங்க, ஆரம்பத்தில் ரொம்ப உண்மையாக போய் நல்லா வேலை செய்யணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் போக 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 என்ன ஆகும்னா, அந்த வேலை விரும்பி போனவங்க தங்களுடைய வருமானத்துக்காக போக ஆரம்பிச்சிருவாங்க. வருமானம் வெளியிலேருந்து வரணும் தான், ஆனால் வேலை வருமானத்துக்காக இருக்கக்கூடாது. இப்போ இப்படிப்பட்ட மனநிலை அவனுக்கு ஏன் வருதுன்னா, தன்னுடைய அன்றாட தேவைக்காக. நாளைக்கு நான் என்ன பண்ணுறது, நாளைக்கு நான் இது செய்யணும், நாளைக்கு நான் இதை சமாளிக்கணும், இது கட்டணும், அது ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு தன்னுடைய தேவையெல்லாம் நினச்சி தான் இவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல், வாழ்க்கையை கடவுள் கொடுத்த வழியில் அனுபவிக்க முடியாமல் தான் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கஷ்டப்பட்டுறான். ஆனால் இதுக்கு இயேசு அழகான பதில் சொல்கிறார். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுடைய பரமபிதாக்கு தெரியும் அப்படிங்கிறார். பரமபிதான்னா அவர் கடவுளை சொல்கிறார். அதாவது உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன தேவை அப்படின்னு அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவனை படைச்ச கடவுளுக்கு தெரியுமா. இந்த அறிவு வந்துச்சுன்னா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு இயேசு சொல்கிறார். எப்படி சொல்கிறேன்னு தெரியுமா, நான் இயேசு சொல்கிறாரு, ஒரு புல்லை பாரு, அந்த புல் இன்னைக்கு வளர்ந்து இருக்குது, நாளைக்கு அந்த புல் காஞ்சி போயிடும். ஒரு நாள் தான் அது லைஃப் டைம், அல்லது 2 நாள். ஆனால் அந்த புல் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே அவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. உலகத்திலேயே பெரிய ஞானி சொல்லப்படுற ஒரு சாலமோன், அவரோட அரண்மனையில் கூட இப்படிப்பட்ட அழகான ட்ரெஸ் யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சின்ன புல் ஒரு நாளில் வளர்ந்து அழிஞ்சு போகிற இந்த புல்லுக்கு கடவுள் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காரு. அது ஒரு பூ வருது, அந்த பூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. எப்படி அருமையாக கடவுள் படைச்சிருக்காரு. இந்த புல்லுக்கே அப்படி பண்ணியிருக்காருன்னா, மனுஷனாக சிந்திக்கக்கூடிய திறமையும் தளர்ந்தையும் வச்சுக்கிற உனக்கு கடவுள் சும்மா கைவிட்டுருவாரா? அவர் நிச்சயமாக உன்னைய பாதுகாப்பார் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, ஒரு குருவியை பாருங்களேன். அந்த குருவிக்கு என்னைக்கு விதைக்கணும், விவசாயம் பண்ணணும், வெள்ளாமை பண்ணணும், அறுவடை செய்யணும் தெரியாது. ஆனால் அதுக்கு ஒன்று தெரியும், என்னை படைச்ச கடவுள் எனக்கு போஷிப்பார் அப்படின்னு. இந்த அறிவு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். குருவிகளுக்கு என்ன தெரியும்னா, கடவுள் என்னை உருவாக்கினார், அவர் எனக்கு சாப்பாடு தருவார். இவங்க போவும் எங்கே சாப்பாடுக்கோ சாப்பிட்டு வந்துடும். எனக்காவது குருவிங்கெல்லாம் போராட்டம் பண்ணி எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இல்லை செத்து விழுந்த மாதிரி பார்த்துருக்க நியூஸில் வாய்ப்பே இல்லை. அதே தான் கடவுள் சொல்கிறாரு, குருவிக்கே நான் அவ்வளோ பண்ணேன் அப்படின்னா இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு எவ்வளோ பண்ணுவேன். என்ன சொல்ல வரேன் தெரியுமா, நமக்கு தேவை இருக்குது. ஆனால் அந்த தேவைன்னா நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய தேவை என்னன்னா கடவுள் நமக்கு தேவை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதுனால நம்ம கடவுளை தேடணும். குறிப்பாக நான் ஒரு வசனம் மட்டும் வாசிக்க காமிக்கிறேன். ஏசப்பா சொன்னதை நான் வாசிக்க காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். என்னதை சாப்பிடுறது அப்படின்னு கேட்காதீங்க, சந்தேகப்படாதீங்க. ஏன் தெரியுமா, இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகளே என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். லூக்கால ஏசப்பா போதிக்கும் போது இதெல்லாம் சொல்லித்தராங்க. இதெல்லாம் உனக்கு தேவைன்னு கடவுளுக்கு தெரியும்ப்பா, இதை நாடி தேடிக்கிட்டு இருக்காத
அப்போ நான் என்ன செய்யணும், என்ன தேடணும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுதான் அவரும் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறது கடவுளுடைய ராஜ்யத்தை தேட சொல்கிறார். கடவுளுடைய ராஜ்யம்னா என்ன? கடவுள் என்ன இந்த உலகத்தில் செய்ய விரும்புகிறாரோ அதை செய்வதை தான் கடவுளுடைய ராஜ்யத்தை தேடுவது. நீ என்னுடைய ராஜ்யத்தை தேடினா நான் உன்னுடைய தேவைகள்லாம் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன நல்ல கடவுள். ஆனால் இந்த அறிவு நமக்கு வரமாட்டேங்குது பாருங்களேன். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எப்படி நான் வேலை பார்த்து தானே சாப்பிட முடியும், நான் வேலைக்கு போக தானே சம்பாதிக்க முடியும், நான் வேலை பார்த்து தானே பணம் சேர்க்க முடியும், அப்போ தான் என்னோடய வேலையை செய்ய முடியும், கடமையை நிறைவேற்ற முடியும். உண்மைதான். ஆனால் நம்மளுடைய முதல் ப்ரையாரிட்டி கடவுளாக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் தானாக வந்துடும். நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க, நான் எப்படி நம்புறது அப்படின்னு என்ன கேட்குறீங்க இல்லையா? நான் சொல்கிறேன். இதை சொன்னது யார் தெரியுமா? உங்களையும் என்னையும் படைத்த கடவுள். நான் நம்புகிறேன். இதை வேறு யாராவது சொல்லியிருந்தா கூட, அல்லது ஒரு பெஸ்ட் டீச்சரோ போதகரோ சொல்லியிருந்தா மட்டும்னா கூட யோசிச்சிருக்கலாம், ஆஹா இது சரியாக வருமா வராதா அப்படின்னு. ஆனால் இதை சொன்னவர் இயேசுவாகிய கடவுள். அவரை நம்பி பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். ஏன்னா அவர் தான் உலகத்தையே உருவாக்கினவர். உங்களையும் என்னையும் உருவாக்கினார்னா அவர் சொன்ன கரெக்டாக தான் இருக்கும். இந்த கொஸ்டினை இயேசுட்ட அவர் வாழ்ந்திருக்கும் போதே அவர் சீசன் ஒருத்தன் கேட்டான், ஏசப்பா நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வராமல் எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான். அப்பவும் அவர் சொன்னார் அவருக்கு, நீ உனக்கு நான் பரலோகத்தை தருவேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் கிடையாது, என் நிமித்தம் நீங்கள் இந்த உலகத்தில் எதெல்லாம் இழந்தீங்களோ நூறத்தனையாக நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கும் இன்றைக்கி நான் அதான் சொல்லி என்கேஜ் பண்ணுறேன். டோன்ட் worry about anything. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குருவார். ஆனால் நீங்கள் உண்மையாக அவரை தேடி பாருங்கள். ஏசப்பா அருமையாக சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி கவலை இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறத. ட்ரை பண்ணி பாருங்கள். சரியாகலாம் விட்டுருங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நிச்சயமாக இது சரியாக வரும். ஏன்னா சொன்ன ஒரு கடவுள். பாய்.